அண்ணாமலை இல்லாத பாஜக என்னவாகும்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா சர்வே முடிவில் வெளியான பரபரப்பு தகவல். எடப்பாடியை வீழ்த்த அதிமுகவை உடைக்கிறாரா அண்ணாமலை? டெல்லிக்கு நயினார் அனுப்பிய அதிர்ச்சி கடிதம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுவரை பாஜகவில் நியமிக்கப்பட்ட மாநில தலைவர்களை விட மிக சிறப்பாக அரசியல் செய்தார். குறிப்பாக அதிமுக, திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளையுமே அலறவிட்டார் அண்ணாமலை. இந்த அதிரடி அரசியல் காரணமாக தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளரத் தொடங்கியது. என்றாலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் அவர் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே எந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜகவை வளர்க்க டெல்லி பாஜக திட்டமிட்டதோ அதே திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுகவுடன் தற்போது கூட்டணி வைத்து விட்டார்கள். இதனால் அண்ணாமலையும் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். இப்படி அவர் மாற்றப்பட்டதிலிருந்து தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சி இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு மிக மந்தமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக பக்கம் திரும்பிய இளைஞர்கள் இப்போது திசை மாறத் தொடங்கிவிட்டார்கள். என்றாலும் அண்ணாமலை மீண்டும் பாஜகவின் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று பலரும் டெல்லிக்கு சோஷியல் மீடியாவில் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இப்படியான நிலையில் தற்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் தமிழக அரசியல் கட்சிகள் குறித்து ஒரு சர்வே நடத்தியுள்ளது. அதில் திமுக, அதிமுக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகள் குறித்து பொதுமக்களிடத்தில் கருத்து கேட்டுள்ளார்கள். அப்போது பாஜக குறித்து பொதுமக்கள் கூறுகையில், தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளும் நீண்ட காலமாக ஊழல் அரசியல் செய்து வருகிறார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிரமாக செயல்பட்டார். அவருக்கு மோடி, அமித்ஷா போன்றவர்களும் உற்சாகம் கொடுத்ததால் ஆளுங்கட்சியான திமுகவை ஒவ்வொரு நாளும் திணறடித்து வந்தார் அண்ணாமலை. இதனால் பாஜகவும் வளரத் தொடங்கியது. ஆனால் இப்போது அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியிருப்பதால் அது பாஜகவின் வளர்ச்சியை பெரிய அளவில் பாதித்துள்ளது. குறிப்பாக அண்ணாமலை பாஜகவின் தலைவரான பிறகுதான் பெருவாரியான மக்களின் கவனம் பாஜக பக்கம் திரும்பி அந்த கட்சிக்கு வாக்களிக்க தொடங்கினார்கள். ஆனால் இப்போது அவர் இல்லாததால் மீண்டும் பாஜக வழக்கமான கட்சியாகிவிட்டது என்று கூறியுள்ள பொதுமக்கள், அண்ணாமலை போன்ற நேர்மையான, திறமையான தலைவர்களை டெல்லி மேலிடம் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கக்கூடாது. எப்படி மோடி போன்றவர்கள் டெல்லி அரசியலுக்கு முக்கியமோ அதே போன்று அண்ணாமலை போன்றவர்கள் தமிழக அரசியலுக்கு முக்கியம். அதனால் பாஜகவின் சட்ட திட்டங்களுக்காக 3 ஆண்டுக்கு ஒருவரை தலைவராக மாற்றிக் கொண்டிருந்தால் கட்சி வளராது. மக்களின் அபிமானம் பெற்ற தலைவர்களை தொடர்ந்து கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தற்போது கூட டெல்லி அரசியலில் கூட அடுத்த பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிக்காவிட்டால் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதேபோல்தான் தமிழ்நாட்டில் மீண்டும் அண்ணாமலையை தலைவர் பதவியில் நியமிக்காவிட்டால் கட்சி பாதிப்புக்கு உள்ளாகி வாக்கு வங்கி இறங்கிவிடும் என்று கூறியிருக்கும் பொதுமக்கள், தமிழக பாஜக மீண்டும் அண்ணாமலையை தலைவராக்க வேண்டும். அதுதான் கட்சியை வளர்க்கும் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். தற்போதிருக்கும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அண்ணாமலை போன்ற பரபரப்பான அரசியல் செய்ய தெரியாதவர்கள். அதனால் தகுதியற்ற நபர்களை தலைவராக்கி பாஜக தங்களது வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டாம் என்று பலரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அண்ணாமலை தலைவரிடத்துக்கு வந்தால்தான் தமிழக அரசியல் ஆட்டமே சூடு பிடிக்கும். அடுத்தபடியாக திமுகவில் உதயநிதி, தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் போன்றவர்களுடன் அண்ணாமலை எதிர்த்து நின்று அரசியல் செய்தால் தமிழ்நாட்டில் பாஜக படு வேகமாக வளரும். அதனால் அண்ணாமலை போன்ற சிறந்த இளைஞர்களை பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு 7 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போது வரை அவருக்கென்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது என்பதையே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய இந்த சர்வே முடிவில் தெரிய வந்துள்ளது. அதோடு அண்ணாமலையின் அரசியல் டெல்லிக்கு தெரியும் என்கிற போதும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகவே நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜகவின் தலைவராக்கினார்கள். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவராகி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மாநில தலைவராக்க வேண்டும் என்று டெல்லிக்கு கோரிக்கை வைத்து வருவதோடு அவருக்கு பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பினை அமித்ஷாவும் நேரடியாகவே பார்த்துவிட்டதால் கண்டிப்பாக அண்ணாமலை மீண்டும் பாஜகவில் மாநில தலைவராகி விடுவார் என்றே கூறப்படுகிறது. அதற்கான அறிகுறிகள் அதிகரித்திருப்பதாகவும் கமலாலயத்தில் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே நயினார் நாகேந்திரனும் அவரது ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு எதிரான தகவல்களை தொடர்ந்து டெல்லிக்கு அனுப்புவதோடு
அவர்கள் ஆதரவாளர்களையும் பாஜகவில் இருட்டடிப்பு செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலை தலைவராகி விடுவார் என்கிற அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து அவரை பற்றி தவறான தகவல்களை கூறுவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகிவிடக்கூடாது என்பதற்கான வேலைகளில் இறங்கி இருப்பதாகவும், அதற்காகவே டிடிவி தினகரன், OPS, செங்கோட்டையன் போன்றவர்களை தனி கூட்டணி அமைக்க வைத்ததாகவும் அண்ணாமலை குறித்து பொய்யான செய்திகளை டெல்லி மேலிடத்திற்கு கொடுத்து வருகிறாராம் நயினார் நாகேந்திரன். என்றாலும் அவரது இந்த பொய்யான அரசியலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு சரியான முடிவு கட்டும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறாரா செங்கோட்டையன்? பரபரப்பு செய்தி வெளியானது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க புதிய நபர்களை நம்பி அரசியல் செய்யக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் நடிகர் விஜய். அதன் காரணமாகவே மற்ற கட்சிகளில் உள்ள சீனியர் புள்ளிகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இழுக்கும் முயற்சிகளில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் தற்போது அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள செங்கோட்டையனுடன் நடத்திய பேச்சுவார்த்தை எதிரொலியாக வருகிற 27ஆம் தேதி செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோடு செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவின் மூத்த தலைவர் என்பதோடு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன், OPS, சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார். என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் தற்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செங்கோட்டையன் செல்லப் போவதாக நேற்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் எப்படி விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது அதிமுகவில் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாரோ, அதே போன்று அடுத்தபடியாக செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விஜய்க்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது வருகிற 27ஆம் தேதி தெரியவரும். அடுத்த செய்தி, செங்கோட்டையனை தொடர்ந்து கெடு வைத்த OPS, பணிவாரா எடப்பாடி? ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு கெடு வைத்தார் செங்கோட்டையன். குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்தார். என்றாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகவே செங்கோட்டையனின் முயற்சி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் தற்போது OPS தரப்பும் ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. நேற்று சென்னையில் உள்ள வேப்பேரியில் அதிமுக உரிமை மீட்புக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய OPS, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரான பிறகு நடந்த 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து அதிமுக தோல்விகளை சந்தித்து வருகிறது. இந்த தொடர் தோல்வி காரணமாக நாமெல்லாம் கண்ணீர் விடும் நிலை ஏற்பட்டுள்ளது. என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படவில்லை. கட்சியே உடைந்து துண்டு துண்டாக சிதறினாலும் நான் மட்டும் பொதுச் செயலாளராக நீடித்திருப்பேன், கட்சியை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கிற துணியில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டப் போகிறாராம். அதனால் அதற்குள் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு நடத்தி எடப்பாடி பழனிசாமி தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களது முடிவை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்று OPS ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் இதே முயற்சிகளில் இறங்கிய போது தன்னை விட மூத்த தலைவர் தான் முதலமைச்சராக காரணமானவர் ஆனபோதும் அவரையே கட்சியிலிருந்து தூக்கிவிட்டார் எடப்பாடி. அப்படிப்பட்டவர் OPSன் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அயோத்தி ராமர் கோவில் உலகிற்கே முன்மாதிரியாக இருக்கும். பிரதமர் மோடி பேச்சு. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு முழுமையாக பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று பிரதமர் மோடி அங்கு காவி கொடி ஏற்றி வைத்து வழிபாடு செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர் பேசும்போது, வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இது. இங்கு நான் ஏற்றியிருப்பது கொடியல்ல, இந்தியாவின் கலாச்சார அடையாளம். இந்த கொடியானது வாய்மையே வெல்லும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதோடு ஒற்றுமையையும் தெய்வீகத்தையும் விளக்குகிறது. இந்த உலகம் முழுவதுமே ராமரின் உணர்வு பரவி கிடக்கிறது. அயோத்தி அந்த வரலாற்றின் முக்கிய சகாப்த நிகழ்வை கொண்டுள்ளது என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, அயோத்தி ராமர் கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இங்குள்ள சப்த மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அதோடு இந்த அயோத்தி உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக அமைய போகிறது. 21ஆம் நூற்றாண்டில் அயோத்தி மனித குலத்திற்கு புதிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த வளர்ச்சியானது இந்தியாவுக்கு முதுகெலும்பாகவும் உள்ளது. அனைவரும் வேறுபாடுகளை களைந்து ராமர் என்ற உணர்வுக்குள் இணைய வேண்டும். மேலும் இந்தியா சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் ஆகும் போது 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவோம் என்றும் அவர் பேசியிருக்கிறார்.